மதுரை கிழக்கு தொகுதி ஆண்டார் கொட்டாரம் பகுதியிலே கொடியேற்றி பல உறவுகளை கட்சியில் இணைத்து சிறப்பாக களப்பணியாற்றிய தம்பி மகாகவி காளிதாஸ், ரத்தினவேல் பாண்டியன், தம்பி அப்பாஸ் அவர்களோடு இணைந்து அயராது களத்தில் நின்று பணியாற்றிய அருமை உடன் பிறந்தவர்கள். இந்நம்பிக்கைக்குரிய நாளைய தமிழகத்தின் எதிர்கால புரட்சியாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். தொடரட்டும் உங்கள் களப்பணி. நாம் தமிழரை வெல்ல வைப்பதே நமது முதல் பணி. நாம் தமிழர். ஆரியம் திராவிடம் கதை சொல்லி போரினில் பகையுடன் கரம் கோர்த்தே உலகம் ஆண்ட ஒரு இனத்தை கலகம் செய்தே அழித்திட்டார். தலைவர் ஏந்திய தமிழ் சுடரை தமிழர் மனங்களில் பற்ற வைத்தே ஒற்றை நம்பிக்கை புறப்பட்டான். போர் இலக்கை நோக்கி புறப்பட்டான். கரணி போற்ற தமிழர் சிறக்க களனி காடு மலைகள் காக்க உயிர் தலைவரின் புறம் ஏற்றிய உரு பகைவரின் கதை மாற்றவே. கரணி போற்ற தமிழர் சிறக்க களனி காடு மலைகள் காக்க உயிர் தலைவரின் புறம் ஏற்றிய உரு பகைவரின் கதை மாற்றவே. வந்தான் ஒருவன் வந்தான், வென்றான் இதயம் வென்றான். மங்கையர்க்கும் மன்றத்தை தந்தான், சமவாய்ப்பை சபைதனில் தந்தான். தரணி போற்ற தமிழர் சிறக்க களனி காடு மலைகள் காக்க உயிர் தலைவரின் புறம் ஏற்றிய உரு பகைவரின் கதை மாற்றவே. வந்தான் ஒருவன் வந்தான், வென்றான் இதயம் வென்றான். ஒதுங்கி நின்ற ஆதி தமிழரை புதிவில் நிறுத்தி அழகு பார்த்து புரட்சி செய்தவன். சாதி கேட்டு போடும் போட்டு தீட்டு என்பதை சபைகள் தோறும் பகைவர் மிரள போட்டு உடைத்தவன். சதிகாரர் அதிகாரம் சாயும் நேரமே புது வரலாறு தலை எழுத புலியும் பாயுமே. ஊரும் நீரும் காக்க லட்சம் பனையை விதைத்திட்டோம், பேரிடரில் துயரம் போக்க ஓடி உழைத்திட்டோம். ஊரும் நீரும் காக்க லட்சம் பனையை விதைத்திட்டோம், பேரிடரில் துயரம் போக்க ஓடி உழைத்திட்டோம். மாற்றம் கண்டிடவும் ஏற்றம் கொண்டிடவும் சீற்றம் இனி அவசியமே. செத்த மொழியை திணிக்க பார்க்கும் சதியை மீட்கவே, கச்சத்தீவு கல்வி உரிமை மீட்டெடுக்கவே. வந்தான் ஒருவன் வந்தான். அகவணக்கம். தாயக விடுதலைக்காக களமாடி உயிர் நீத்த தாய் தமிழ் உறவுகளுக்கும் இனப்பற்றாளர்களுக்கும் அகவணக்கம். நிறைவு செய்வோம். வீர வணக்கம். எம் மொழி காக்க இனம் காக்க, எம் மொழி காக்க இனம் காக்க, மண் காக்க மானம் காக்க, நம் மண் காக்க மானம் காக்க, இன்னுயிர் இந்த மாவீரர்கள் அனைவருக்கும், இன்னுயிர் இந்த மாவீரர் அனைவருக்கும் வீர வணக்கம் 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 வீர வணக்கம். உறுதிமொழி. மொழியாகி எங்கள் மூச்சாகி, மொழியாகி எங்கள் மூச்சாகி, முடிசூடும் எம் தமிழ் மீது உறுதி, முடிசூடும் எம் தமிழ் மீது உறுதி, வழிகாட்டி எம்மை உருவாக்கும், வழிகாட்டி எம்மை உருவாக்கும், தமிழர் வரலாற்றின் மீது உறுதி, தமிழர் வரலாற்றின் மீது உறுதி, விழிமூடி துயில்கின்ற விழிமூடி துயில்கின்ற வீரவேங்கைகள் மீது உறுதி, வீரவேங்கைகள் மீது உறுதி, இனிமேலும் ஓயோம், இனிமேலும் ஓயோம், இழிவாக வாழும், இழிவாக வாழும், உறுதி 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 உறுதி. வென்றாக வேண்டும் தமிழ், வென்றாக வேண்டும் தமிழ், ஒன்றாக வேண்டும் தமிழர், ஒன்றாக வேண்டும் தமிழர், தமிழால் இணைந்து, தமிழால் இணைந்து நாம் தமிழராய் தலை நிமிர்வோம். நாம் தமிழராய் தமிழ்வோம். நாம் தமிழர், நாம் தமிழர், நாம்
தமிழர், நாம் தமிழர், நாம் தமிழர், நாம் தமிழர். நாம் தமிழர் நாம் தமிழர் என்று தலை நிமிர்ந்து பறக்குது புலிக்கொடி. நாற்றிசை உலகும் போற்றிமை சிலிர்க்க தழைக்குது தமிழ்குடி. மானம் உயிர் மூச்சாய் வீரம் புயல் வீச்சாய் வாழும் தமிழ் மாந்தர் குலக்கொடி. இனிய தமிழ் மொழியும் தமிழினமும் காக்கும் மாவீரர் புலிக்கொடி. சோழன் கடல் படை கப்பல் கொடி, ஈழம் காக்கும் எங்கள் தொப்புள் கொடி. சோழன் கடல் படை கப்பல் கொடி, ஈழம் காக்கும் எங்கள் தொப்புள் கொடி. கொடுமை ஆயிரம் குமுறல் ஆயிரம் அடிமை நிலை வாழ்வி இனியுமா. படைகள் ஆயிரம் படைகள் ஆயிரம் மறினும் எங்கள் மண் படியுமா. பறக்குது பறக்குது புலிக்கொடி, சிறக்குது சிறக்குது தமிழ்குடி. பறக்குது பறக்குது புலிக்கொடி, சிறக்குது சிறக்குது தமிழ்குடி. ஓட்டும் சீட்டும் கணக்கு பார்க்கும் கூட்டணி இல்லை. உரிமை மீட்பு சமரினில் ஒரு சமரசம் இல்லை. ஆட்சி மாறி காட்சி மாறி ஆவதும் இல்லை. அடிப்படையே மாற்ற நாங்கள் சோர்வதும் இல்லை. சதிகாரர் அதிகாரம் சாயும் நேரமே புது வரலாறு தனை எழுத புள்ளியும் பாயுமே. 50 ஆண்டு காலமாக ஆண்ட திராவிடம் அரசியலின் புனிதம் கெடுத்த கயவர் உறைவிடம். ஊழல் இல்லாத சூழல் குலையாத புதிய தேசம் படைத்திடுவோமே. ஊழல் இல்லாத சூழல் குலையாத புதிய தேசம் படைத்திடுவோமே. தலைவர் கண்ட யுத்தம் தம்பி கனவு மொத்தம் விவசாயி வென்று முடிக்கவே. தலைவர் கண்ட யுத்தம் தம்பி கனவு மொத்தம் விவசாயி வென்று முடிக்கவே. எதிரி கதற என் திசையிலும் விடியல் பிறக்கவே. இனி அமிழ்த தமிழும் ஆட்சி ஏறி சரிதம் படைக்கவே. குடியேற்ற நிலவுக்கு ஊரக சிறப்பு விழாவுக்கு வருகையிருக்கும் அனைத்து ஊழல்களையும் வரவேற்பை பெரும் மகிழ்ச்சி அடையுங்கள். நன்றி, வணக்கம். நான் தமிழர். சந்திரிக்கூடிய தாய் தமிழ் உறவுக்கு அனைவருக்கும் வணக்கம். பரவாயில்ல, இந்த கிழக்கு தொகுதியில் அருமையான ஒரு கட்சிக்கு அலுவலகம் இருக்கு, சிறப்பாக இருக்கு. இந்த மாதந்தோறும் குழந்தைய போட்டு சிறப்பாக வந்தவர்களேன்னு சொல்றது சரியா இருக்கும். இந்த இதை ஒருங்கிணைச்சு வேலை செய்த காளிதாசர்களுக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். வணக்கம். எங்கள் அழைப்பை பேரழைப்பாக எடுத்து அனைத்து இங்கே வந்த அனைத்து உறவுகளுக்கும் மிக்க நன்றி. இன்னும் இதே போல கிழக்கு தொகுதி உட்பட்ட பகுதிகளில் பல அலுவலர்களும் பல குடிமக்களை ஏற்றுவதற்கு உறவுகள் நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்து இதே மாதிரி எல்லா நிகழ்வுகளும் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நான் தமிழர். சாயி பாத்திமா மாநில ஒருங்கிணைப்பாளர் இதயபாசா. கூடியிருக்கும் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய புரட்சிகர வணக்கம். இந்த கிழக்கு தொகுதி ஆண்டாள் பெருக்கம் பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம கட்சி வளர்ந்துகிட்டே போகுது. இன்னும் நம்ம கொஞ்சம் முன்னெடுத்து நடந்தோம்னா இங்க இருக்கிற வேட்பாளர்களும் சரி, கிளை பொறுப்பாளர் அனைவரும் போட்டோம்னா கண்டிப்பா நம்ம வெற்றி பெறுவோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். மாவட்ட தொழில்பரப்பு செயலாளர் அண்ணன் எரிமலை முருகன். அன்றைக்கிய உறவுகள் அனைவருக்கும் தமிழர் புத்தாண்டு வாழ்த்துக்களும் உழவர்கள் வாழ்த்துக்களும் இன்று நாம் தமிழர் கட்சி சிறப்பு சார்பாக வாழ்த்துக்களை கொள்கிறோம். இந்த தொகுதியில் கட்சி இந்த அளவுக்கு வளர்ந்திருப்பதை எண்ணி உண்மையிலே சந்தோஷப்படக்கூடிய
ஒரு நபரில் நானும் ஒருவன். ஏனென்றால் இந்த தொகுதியில் முன்னாள் தலைவராக நான் இருந்து வேலை பார்த்துருந்தேன். அப்பதான் பெருசாக கட்சி வளரல. இப்ப நல்லா வளர்த்துருக்கீங்க. உண்மையிலே நான் பாராட்டேன். உண்மையிலே நம்ம பாராட்டணும். இன்னும் பாராட்டதான் வரணும். இந்த தொகுதியில எம்எல்ஏ நம்ம போகணும். அண்ணனுடைய காசை வளர்ப்படுத்த இந்த தொகுதியில இருந்து எம்எல்ஏ அது நமக்கு எப்படியும் நமக்கு வந்து பெண் வைப்பாங்க, அண்ணன் அறிவிப்பாரு, அது நல்லா தெரியும். அதனால எந்த சவாலிகளை பொறுத்தாலும் மிக சிறப்பாக வேலை பார்த்து கொண்டு சட்டசபை உட்கார வைக்க வேண்டிய கடமை இங்க உள்ள ஒவ்வொரு தம்பியும் இருக்கு. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த நேரத்தில் நம்ம அப்படி இருக்கக்கூடாது. ஆகவே உங்கள் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றியும் தெரிஞ்சுக்கிட்டு வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெறுகிறேன். நாம் தமிழர். சிவசங்கரன், கிழக்கு தொகுதி, ஆண்டார் கொட்டார ஊராட்சியினுடைய பொறுப்பாளர். உறவுகள் அனைவருக்கும் புரட்சிகர வணக்கம். மிகவும் மகிழ்ச்சியான ஒரு நாள். எங்களுடைய ஊராட்சியில் பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு இன்னல்களுக்கு இடையில் எங்களுடைய பொறுப்பாளர் அனைவரும் ஒன்றாக இணைந்து இரவு பகல் பார்க்காமல் வேலை செய்தார்கள். அதற்கு முக்கிய காரணம் எங்கள் அண்ணன் மகாகவி காளிதாஸ் அவர்கள். ஆனால் எங்களுக்குள் எந்த பிரச்சனை வந்தாலும் நேரில் சென்று எல்லாத்தையும் பேசி நம்ம ஒன்றிணைந்து செயல்படணும். நாம வந்து கட்சிக்காக பாடுபடுறோம், நமக்கான சுயலாபம் எதுவுமே கிடையாது, நம்ம கட்சி வளரணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்துற ஒரு ஊக்குவிப்பாளர் தான் நாங்க எங்க அண்ணனை பார்க்கிறோம். அந்த வகையில ஆண்டாரம்பல ஊராட்சியில நாங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நடக்கக்கூடிய ஒவ்வொரு கஷ்டங்களையும் பார்க்கிறோம். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நிலத்தை வந்து விவசாயிகள் வந்து பிளாட் போடுறாங்க, முறையான ஒரு கட்டமைப்பு கிடையாது, மக்களை வந்து மறைமுகமான முறையில் தாக்குதல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயங்கள்ல நாங்க கொந்தளிச்ச நேரத்துல வந்து அண்ணன் சீமான் அவர்களின் உரையை கேட்டு நாமும் அரசியல்ல வர வேண்டும் அப்படின்ற எண்ணத்தை எனது அண்ணன் தினேஷ் அவர்கள் வந்து என்ன முதல்ல இங்க கட்சிக்கு கொண்டு வந்தாங்க. அதன் மூலமா தான் நாங்க ஒவ்வொரு நாளும் வளர்ந்துட்டு இருக்கோம். முக்கியமா எங்க பொறுப்பாளர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த நேரத்திலையும் வந்து எங்களுக்கு உறுதுணையா நிக்கிறாங்க, மக்களும் எங்களை நம்பிக்கை வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம தொகுதியிலிருந்து வந்த அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் நாங்க வந்து மிகப்பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா வந்து எங்க ஊர்ல வந்து நம்ம கட்சி வளரணும் அப்படின்றத பல நாட்கள் பாத்தீங்க அப்படின்னா பிரச்சனைகளை உருவாக்குனாங்க. ஆனா ஒவ்வொரு தடைகளையும் நாங்க தாண்டி வந்துகிட்டு இருக்கோம். அதற்கு என்ன ஒரு அடிப்படை பாத்தீங்க அப்படின்னா நம்ம கட்சி வளர்ந்துகிட்டு இருக்கு. நம்ம ஒரு நாள் ஆட்சியை பிடிக்க போறோம் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு படி மேல போயிட்டே இருக்கும். இதோட தொடக்கம் பாத்தீங்க அப்படின்னா இங்க குறிப்பா பாத்தீங்கன்னா என்னோட இளைஞர்கள் வந்து நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கிழக்கு தொகுதியில இருந்து ஒவ்வொரு முறையும் எங்களுக்கு வந்து நல்ல ஒரு வழிகாட்டுதல் கொடுக்குறாங்க. செய்யக்கூடிய தவறுகளா இருக்கட்டும், நிறைகளா இருக்கட்டும், அதை வந்து சுட்டி காமிச்சு இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் நாங்க மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்லி கடமைப்பட்டிருக்கோம் அப்படின்றதுதான் உண்மை. இன்னும் இந்த ஆண்டார் ஊராட்சியில பல திட்டங்கள் கையில வச்சிருக்கோம். மக்களுடைய மனசை இடம் பிடிச்சு நம்மளுடைய கட்சியை வந்து இங்க வலுப்படுத்தி நம்ம வந்து கட்சி வளர்றதுக்கு ஆண்டார் ஊராட்சி கிழக்கு தொகுதியில முக்கியமா ஒரு முக்கிய பங்கு வகிக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. ஒவ்வொரு நாளும் நாங்க வளர்ந்துட்டே இருக்கோம். கட்சியை வளர்த்து அதன் மூலமாக நம்ம ஆட்சியை பிடித்து நம்ம தமிழ்நாட்டில் நம்ம இடத்தின் விடுதலை வந்து தமிழன் ஆழ்ந்தாம் சாத்தியமாக அப்படின்னு சொல்லிட்டு உறவுகள் அனைவருக்கும் புரட்சிகர வணக்கத்தை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. கிழக்கு தொகுதியில பல ஆண்டுகளாக இந்த களப்பணியில் இருந்து களப்பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் மகாகவி காளிதாசன் நாம் தமிழர்களுக்கு அன்பான வேண்டுகோள். இங்க எல்லாருமே வந்து நின்றது நாங்க ரொம்ப எதிர்பார்த்தது இதுதான். எல்லாரும் வந்து நின்றது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, மற்றற்ற மகிழ்ச்சி. நான் ரொம்ப கேட்டதுக்கு மேல நான் எதிர்பார்த்தது ஒரு லிமிட் தான். ஆனா அதுக்கு மேல வந்துருக்கீங்க. அனைவருக்கும் மிகுந்த ஆண்டாரோட ஊழல் சார்பா ரொம்ப நன்றியை தெரிவித்துக்கிறேன். நாம் தமிழர் சொந்தங்கள், கிழக்கு தொகுதியினுடைய நாம் தமிழர் தம்பிகள் தங்கைகள் அனைவருக்கும் எனது புரட்சிகர வாழ்த்துக்களும் வணக்கங்களும். சிறந்ததொரு முன்னெடுப்பு. இந்த தொகுதியில, அதுவும் இந்த ஆண்டார் கொட்டாரம் இந்த பகுதியில நாம் தமிழர் கட்சிக்கு என்று ஒரு ஆள் கூட இல்லாத சூழலை கடந்து இன்று கட்சியினுடைய அலுவலகம் ஒரு 40 அடி உயரத்துல கொடிமரம் மூண்டி புலிக்கொடியை பறக்க விடுறோம் அப்படின்னா உண்மையாவே கிழக்கு தொகுதி, குறிப்பாக ஆண்டார் கொட்டாரம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய நாம் தமிழர் சொந்தங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை, என்னுடைய பாராட்டுகளை யாரும் சொல்லிதான் தெரியணும்னு அவசியம் இல்லை. கட்சி வளர்ந்துட்டு இருக்கிறத
நமக்கு தெரியுதோ இல்லையோ மற்றவங்களுக்கு எல்லாம் புரியுது நாம் தமிழர் கட்சி வளருதுன்னு. நமக்கு அவங்க சொல்றதை விட 50% குறைவாக தான் தெரியும். ஏன் அப்படின்னா நம்ம அதற்கான களப்பணிகளை செய்து கொண்டிருக்கிறதுனால நம்ம உள்ளுக்குள்ளேயே நம்ம சொந்தங்களையே பார்த்துக்கிட்டு நமக்குள்ளேயே வந்து இந்த வேலை திட்டங்களை செய்யறதுனால நமக்கு கட்சி எந்த அளவுக்கு வளர்ந்துகிட்டு இருக்குன்னு நமக்கு தெரிகிறத விட 50% கூடுதலா வெளியில உள்ளவங்களுக்கு தான் தெரியும். இது வந்து ஒரு கணிப்புடையில நான் சொல்லல, இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நினைச்சு சொல்லல. வெளியில இருந்து பார்க்கிறவங்க கிட்ட நானே கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். சில பேர்த்திட்ட நானா கேட்டிருக்கிறேன், கட்சி சாராதவங்க, இன்னும் சொல்ல போனா அரசியலிலே வந்து ஆர்வம் இல்லாதவர்கள் இடத்துல கூட பல பேர்த்திட்ட ஒரு சின்ன சின்ன ஒரு சாம்பிள் மாதிரி உதாரணம் மாதிரி எடுத்துருக்கிறோம். அதுல அவங்க சொன்னதெல்லாம் வந்து எங்கேயோ போயிட்டு இருக்கீங்க பாருங்க. நீ அடுத்த சொல்ற நம்ம சொல்ற மூணாவது பெரிய கட்சி மூன்றாவது பெரிய கட்சி அது கிடையாதுயா, நீங்க தான் இரண்டாவது பெரிய கட்சிங்கிறா. மூணாவது யார் யாருக்கா? அவன் ஜெயிச்சு வேணா உள்ள போய் உட்கார்ந்து இருக்கலாம். ஆனா இன்னைக்கு மக்களிடத்துல மக்கள் பிரச்சனை கொண்டு போய் சேர்க்கறதுல மக்களுக்காக போராடுறதுல மக்கள் மனசுல பதிஞ்சு இருக்கிறது நீங்க தான் எதிர்கட்சி நினைக்கிறான். எங்க இந்த பிரச்சனைனால அதிமுக கூப்பிடுன்னு சொல்றானா, எடப்பாடியை கூப்பிடுன்னு சொல்றானா, பன்னீர்செல்வத்தை கூப்பிடுன்னு சொல்றானா? இல்லையே, சீமானை கூப்பிடுன்னு தானே சொல்றாங்க. அப்புறம் என்ன நீங்களே மூணாவதுங்கிறீங்க? நீங்க ரெண்டாவதுயா, நீங்க தான் எதிர்கட்சிங்கிறா. எதிர்கட்சி அப்படி சட்டமன்றத்துல உட்கார்ந்து இருக்கிற எதிர்கட்சி கிடையாது, ஆளுங்கட்சி எதிர்த்து நிக்கிற மாதிரி ஒருத்தன் அவன் தான் எதிர்கட்சி. இன்னைக்கு சொல்லுங்க, இன்னைக்கு ஜல்லிக்கட்டுக்கு கருணாநிதி பேரு எதிர்க்கிறது யாரு? எண்ணூர்ல நடந்த அந்த அமோனியா கசிவு போராடுறது யாரு? இருக்கிற வீட பூரா இடிச்சுக்கிட்டு இருக்கான், அதை பூரா தடுக்கிறதுக்கு அந்த மக்களோட நின்று போராடுறது யாரு? நாம் தமிழர் கட்சி. இப்படி எல்லா இடத்திலும் ஆளுகிற தரப்பை எதிர்த்து நிற்கிற கட்சி அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சி தான். அதனாலதான் சொல்றோம், நம்ம தான் ரெண்டாவது கட்சி, நம்ம தான் எதிர்கட்சி. அண்ணன் அடிக்கடி சொல்லுவாங்க, நம்மளை எதிர்க்கிறவங்க நம்ம எதிரி கிடையாது, நாம யாரை எதிர்க்கிறோமோ அவன் தான் நம்ம எதிரி. அப்ப நம்ம யாரை எதிர்க்கிறோம்? இன்னைக்கு எதிர்கட்சியை எதிர்க்கிறோம். நம்ம எதிர்க்கிறது யாரை எதிர்க்கிறோம்? ஆளுங்கட்சி எதிர்க்கிறோம். அப்ப ஆளுங்கட்சி நம்ம எதிர்க்கிறோம் அப்படின்னா நம்மளை போலவே யாராவது ஆளுங்கட்சி எதிர்க்கிறாங்கன்னா இல்ல. இப்ப சொல்லுங்க, எதிர்கட்சி யார்? நாம் தமிழர் கட்சி தான் எதிர்கட்சி. வளர்கின்ற வளர்ச்சி என்பது நம்ம கணிக்கிறது, நம்மளை நாமே பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால இன்னும் சுருக்கம் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். நம்ம பிள்ளை, நம்ம குழந்தையுடைய ஆற்றல் நமக்கு தெரியாது. நமக்கு எப்பயுமே அவனை சின்ன குழந்தையாவே பார்த்துக்கிட்டு இருப்போம் நம்ம பிள்ளைகளை. ஆனால் அவன்கிட்ட இருக்கிற திறமை ஆற்றல பள்ளிக்கூடத்துல, வேற இடங்கள்ல, பொது இடங்கள்ல, போட்டிகள்ல, திறனாய்வு பயிற்சிகள்ல அவன் காட்டும் போது நமக்கு தெரியாது நம்ம பிள்ளையோடைய எவ்வளவு ஆற்றல் இருந்தவன்னு அடுத்தவன் சொல்லுவான். அந்த மாதிரிதான் நமக்கு தெரியல வளர்றது. ஆனா மக்கள் நம்மளை ஏத்துட்டான். ஏத்துட்டு போறான்னு சொல்ல மாட்டேன், மக்கள் நம்மளை ஏத்துக்கிட்டான். பல்ல கடிச்சிட்டு இன்னொரு 3 வருஷம் நான் பொதுக்குழு கூட்டத்தில் சொன்னதுதான் இங்கேயும் சொல்ல விரும்புறேன். உழைக்கிறீங்க, இல்லைன்னே சொல்லல, மறுக்கவே முடியாது. உங்களுடைய உழைப்பை நீங்க உழைக்கல, நீங்க வேலை செய்யல அப்படியெல்லாம் சொல்லுவதற்கு 101% கூட வாய்ப்பு இல்லை. உழைக்கிறீங்க, ஆனா இன்னும் தேவைப்படும். ஏன் அப்படின்னா நம்மளை சூழ்ந்து நிற்கிற அரசியல், நம் இனத்திற்கும் மண்ணுக்கும் மக்களுக்கும் நம்முடைய அடையாளங்களை அழிக்கிறதுக்குமான நிக்கிற அரசியல் இருக்கு பாருங்க. அதை வீழ்த்தணும்னா நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமா வேலை பார்க்க வேண்டியது இருக்கு. பொதுக்குழு கூட்டத்திலேயே சொன்னதே நான் திரும்ப இன்னொன்னையும் சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு நீங்க எவ்வளவு பேர் வந்தீங்கன்னு தெரியாது, அதனால இன்னொரு செய்தியும் சொன்னேன். பொதுக்குழு கூட்டத்துல தலைமை ஒரு விஷயத்தை சொல்லுதா அதை செய்யணும், அதுதான் நம்ம வேலை. நம்மளை விமர்சிக்கிறது யார் தெரியுமா? வெளியில இருக்கிறான் பாரு, அவன் தான் நம்மளை விமர்சிப்பான். நம்முடைய எதிராளி தான் நம்மளை பத்தி கேள்வி கேட்பான். அது எப்படி? அது சாதியில, அது மதம்ல, அது இனவாதம்ல, அது பகுத்தறிவு இல்ல. இதெல்லாம் யார் பேசுவா? வெளியில இருந்து பேசலாம். உள்ள இருக்கிற நமக்கு என்ன தம்பி வேலை? தலைமை என்ன சொல்லுதோ அதை செயல்படுத்துறது தான் ஒரு நல்ல போராளிக்கு அழகு. அதுதான் நம்ம வேலை, அதுக்குதான் நம்ம வந்திருக்கிறோம். 234 தொகுதியில இருந்து 2 பேர் அண்ணனை பார்த்து இது எப்படி அது எப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா
விளக்கம் சொல்ல முடியுமா? நம்ம விளக்கம் சொல்ற அப்படி விளக்கம் சொல்லணும்னு நினைச்சா நேரம் போதுமா இருக்கு? அண்ணன் யோசிக்காம, அண்ணன் திறனாய்வு செய்யாம ஒரு விஷயத்தை சொல்லுவாங்களா? ஒரு விஷயத்தை வெளியிடுவாங்களா? அப்படி இருந்துட்டு அந்த 14 வருஷத்துல ஒரு தாளா நின்று கத்தி இத்தனை பேரை சேர்க்க முடியுமா? இந்த கட்சியை வழிநடத்த முடியுமா? பொருளாதாரத்துல நம்ம பெரிய மேம்போக்கானாலா? இல்ல ஏற்கனவே ஏதோ ஒரு கட்சியில அமைச்சர்களாவோ இருந்துவிட்டு வந்திருக்கிறோமா? இல்லையே. அப்படி இருந்தும் இந்த 14 வருஷத்துல இவ்வளவு பெரிய ஒரு கூட்டத்தை இனத்திற்கான அரசியலுக்கு சேர்க்க முடியுதுன்னா அன்னை அறிவார்ந்தவர் தானே. ஒரு விஷயம் சொல்றாருன்னா அதுக்கு நீங்க எதிர ஒண்ணு வைக்கிறீங்க, அது அவருக்கு தெரியாதா? அவர் என்ன சிறு குழந்தையா? நீங்க மொத்தத்துல ஒண்ணு நீங்க நினைவு வச்சுக்கணும். மேல இருந்து கட்டளை இடுற தளபதி கட்டளை இடுகிறார்னா கட்டளை இடுறத பார்த்து கேள்வி கேட்கிறது நம்ம வேலை தம்பி. அந்த செயலை கண்ணை மூடிட்டு அப்படியே செய்யறது. அதுக்கு பின்னால எவ்வளவு சூட்சமங்கள் இருக்கு, எவ்வளவு பெரிய அரசியல் புதைந்திருக்கிறதுல அண்ணனுக்கு தெரியும். அதனால தலைமை ஒரு சொல்றாங்க அப்படின்னா அதை செயல்படுத்துறோம். இந்த கீழ்ப்படுதல் இருந்துட்டாலே போதும் தம்பி, கட்சி தன்னால வேலை வந்து. இன்னும் 3 ஆண்டுகள் நம்ம உழைப்பை கொடுத்துட்டோம்னா நிச்சயமா 26ல மிகப்பெரிய வெற்றி அடையப்படும். அது எந்த மாற்றமும். அதை நீங்க தீர்க்கமா மனசுல வச்சுட்டு நம்பிக்கையோடு பாதிகளை தாண்டிட்டோம். ஐயோ சோர்வடைந்துட்டோம்னா கிணத்துக்குள்ள விழுந்துரும். இன்னும் ஒரு மூச்சு நம்ம உயிரிடா கீழே விழுந்துடக்கூடாதுன்னு அடிப்போம் பாருங்க. அப்படி மட்டும் அடிங்க, கரசு. நான் சொல்லி தெரியணும்ல, உங்களுக்கு பெரிய அரசியல் தெரியணும்னு அவசியம் இல்ல. அதிமுக முடிஞ்சிச்சு. திமுக 2 வருஷத்துக்குள்ள முடிஞ்சிச்சு. அவங்க தலையில அவங்களே மண்ணவெளி போட்டுருக்காங்க. தன்னுடைய அமைச்சர் பெருமக்களையே காப்பாற்ற முடியாத, நல்வழிப்படுத்த முடியாத ஸ்டாலினா உங்களுக்கு விடியல் தருவாரு. இது மக்கள் மனசுல பதிஞ்சிருச்சு. குறிப்பா தூத்துக்குடி, திருநெல்வேலி, சென்னை மழை வெள்ளத்துல சந்தி சிரிச்சிருச்சு திமுக. ஒரு அமைச்சர், ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு கவுன்சிலர் இறங்கி உதவி செய்ய வரல. பார்க்கிற இடமெல்லாம் அன்னை சீமன் தான் நின்றுருக்காரு. இவன் என்ன வேணா காசு கொடுக்கலாம், எத்தனை நாளைக்கு? கடைசியில ஒரு நாள் சோர்ந்துருவான்ல, அந்த சோர்ந்து போற சூழல தான் இப்ப இருக்கா. இத மனசுல வச்சுக்கிட்டு நம்ம தான் அடுத்து அப்படிங்கிற இலக்க தலையில நிறுத்திக்கணும். எங்கெல்லாம் நேரம் கிடைக்குதோ, எங்கெல்லாம் காலம் கிடைக்குதோ கட்சியை கொண்டு சேர்த்துட்டே ஒரு சின்ன தேநீர் கடையில டீ சாப்பிட்டு இருக்கிறோமா, நீ கட்சிக்காரனாவே பேசாதீங்க. ஒரு சாதாரண மனுஷனா சும்மா பக்கத்துல பேச்சு வந்துச்சுன்னா பேச்சு கொடுங்க. நீங்க நாம் தமிழர்னு சொல்லாதீங்க. அடுத்து சீமான் வந்தாங்க சரியா இருக்கும்னு சொல்லிட்டு நீ பாட்டு டீயை பிடிச்சி டீ கிளாஸ் வச்சுட்டு போயிருக்கு போதும். அது மாதிரி ஒரு ஆகச்சிறந்த அரசியல் எதுவுமே நீ உன்னை அடையாளம் காட்டிக்கவே வேண்டாம். நான் நாம் தமிழர், நான் பொறுப்புல இருக்கேன், எதுவுமே சொல்ல வேண்டாம். டீ குடிக்கிற 2 செகண்ட்ல கண்டிப்பா அரசியல் பேசுவான், கண்டிப்பா நாட்டில் நடக்கிற சீரழிவை பேசுவான். அந்த இடத்தை விட்டுறாரு. அவன் கூட நீங்க தர்க்கம்லாம் பண்ண வேண்டாம், மெல்லிசா ஒரு வார்த்தை மட்டும். இதெல்லாம் சரியாகணும்னா ஒரே தீர்வு தாங்க, சீமான் வந்தாதான் முடியும் அப்படின்ட்டு பச்சுட்டு போயிட்டு. இது நான் சொல்றது எளிதா, ஒரு நொடி 2 நொடியில் ஒரு மிகப்பெரிய அரசியல். தம்பி கார்த்தி உங்களுக்கு தெரியும், ஐயங்கோட்டை கார்த்தி வாயா. தம்பி வந்து வடக்கு தொகுதி, தம்பி வந்து தானி ஓட்டுறான். தானி ஓட்டிட்டு போகும்போது வண்டியில யாரெல்லாம் ஏறுறாங்களோ, ஷேர் ஆட்டோ யாரெல்லாம் ஏறுறாங்களோ, யாரெல்லாம் இறங்குறாங்களோ, அவங்க எந்த கட்சி, அவங்க வீட்டுக்காரர் எந்த கட்சி, அவங்க குடும்பமே திமுக போட்டதா இருக்கும், அதிமுக போட்டதா இருக்கும், எதை பத்தி கவலைப்படுறதில்லை. இறங்கும் போது காசை வாங்கணும்னாக்கா விவசாயிக்கு போட்டுருக்காங்க. சிக்னல்ல வண்டி நிக்குதா, பக்கத்து வண்டி திறந்து இருக்குதா, அண்ணே விவசாயிக்கு போட்டுருக்கு. வண்டிக்கு தானிக்கு பெட்ரோல் போட போறானா, அந்த பெட்ரோல் ஊத்துன அந்த பிள்ளை, அந்த பிள்ளைக்கு பெட்ரோல் ஊற்றி காசு கொடுத்துட்டேமா, சீமானுக்கு போட்டுருமா, விவசாயிக்கு போட்டுருக்காங்க. எங்கெல்லாம் நிக்கிறானோ, எங்கெல்லாம் எதிர்கொண்டு ஒருத்தர் நிக்கிறானோ அவன் எல்லாம் ஓட்டு. அப்ப அவன்
அவன் மனசுல என்ன அப்படின்னா அந்த சொல்லக்கூடிய ஒவ்வொருத்தர் மனசுலையும் அவன் போடுறானோ போடலையோ தீர்க்கம் பண்ணிட்டானோ பண்ணலையோ, ஆனா அவன் மனசுக்குள்ள சீமான் விவசாயி சின்னங்கிறது போய் சேர்ந்தது. அதுதான் இங்க முக்கியம். அது மாதிரி ஒவ்வொருத்தரும் செய்யுங்க. ரொம்ப நேரம் துண்டறிக்கை கேட்கிறான், நேரம் உள்ள அடிச்சு தர முடியல. இந்த சாய் விஷயம் கடை இருந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்கான். போறவன் வர்றவன் இறங்குறவன் டிராபிக்ல நிக்கிறவன் நிக்காதவன் அவங்க கிட்ட தர்மம் கேட்டு வரவன் கூட கொடுத்துருக்கான் விசிட்டிங் கார்டு. ஏன்னா அது பின்னால விவசாயி சின்ன பெருசா இருக்கும். நான் சொல்றது இதெல்லாம் நம்ம போற போக்கில் ரொம்ப எளிதா நம்ம கொண்டு கடத்தக்கூடிய அரசியல். இன்னைக்கு உங்க கொடிமரத்துல மேல விவசாயி சின்னம் போட்டிருக்கீங்க. உண்மையாவே போர்த்துதலுக்குரியது, பெருமைக்குரியது, சரியான அரசியல். நான் பாக்குற 4 மாவட்டத்துக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். கொடிமரம் வைக்கும் போதெல்லாம் கைக்கு எட்டாத தூரத்துல, அதே சமயம் கண்ணுக்கு தெரிகிற தூரத்துல, 1 அடி அகலத்துல 1 அடி உயரத்துல ஒரு தகட பத்த வச்சிருங்க. கொடிமரம் ஊண்டும் போதே அதை செஞ்சிருங்க அப்படின்னு சொல்றேன். எதுக்குன்னா அதுல ஒரு விவசாய சின்னத்தை ஒட்டிக்க வேண்டியது. அதுவும் விவசாய சின்னம் எதை ஒட்டணும்னா தேர்தல் ஆணையத்தால அந்த பெட்டியில இருந்து பாருங்க, அதைத்தான் அப்படியே எடுத்து ஒட்டணும். இந்த தடவை நீங்க பார்த்திருப்பீங்க, பொதுக்குழு கூட்டத்திலேயுமே முந்தி மாதிரி அலங்கரிக்கப்படாம பெட்டியில என்ன இருக்குதோ. ஏன் அப்படின்னா அதுதான் அவன் மனசுல பதியுது. அவன் பார்த்து 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 பழகணும். அவன் அப்பனாதான் அங்க போனவர்கள் அவன் நம்மளை என்னதான் மங்களா போட்டிருந்தாலும், நம்மளை மறைக்கணும்னு நினைச்சாலும், இது மனசுல பதிஞ்சிருச்சுன்னு வைங்க, அப்படியே போய் போட்டு வந்தோம். அதுக்காக தான் அந்த பெட்டியில எப்படி அடையாளப்பட்டிருக்குதோ அதே மாதிரியே போடுங்கன்னு சொல்றது அதுக்காக தான். இதெல்லாம் சின்ன 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 விஷயம். இதையெல்லாம் தாண்டி நம்முடைய உழைப்பை கொடுக்க வேண்டியிருக்கிறது. அண்ணன் சீமான் சொல்வது போல கிளைகளை கட்டணும். அதுதான் ஆணி வேர். அதுதான் ஆணி வேர். அதனாலதான் ஒரு 5 மாதங்கள் அவங்க கிட்ட கிளையில இருந்து பொறுப்பு போட்டு கொடுங்க நாங்க கேட்கறதுக்கு காரணமே அதுதான். ஒரு பூத்துங்கிறது ஒரு கிளை, ஒரு கிளைக்கு 10 பொறுப்பாளர்கள். இந்த கிளை கட்டமைப்பு தான் அஸ்திவாரம், அடித்தளம். அதனாலதான் அன்னை கடந்த 5 மாதங்களா மண்டல பொறுப்புகளோ, மாநில பொறுப்புகளோ, தொகுதி பொறுப்புகளோ, மாவட்ட பொறுப்புகளோ எந்த இதுக்குமே படம் நீங்க பார்த்திருப்பீங்க. கடந்த 5 மாதங்களா எந்த விதமான பொறுப்பு பட்டதாலும் பட்டியல் வெளியே இருக்காது. இப்ப இளைஞர் பாசறையில மாப்பிள்ளையும் சாயிலும் சேர்ந்து 45 பேரை எடுத்து கொடுத்து 3 மாசத்துக்கு மேல ஆகுது. அன்னை அறிவிக்கிற பிள்ளைங்க நல்லா பண்ணியிருக்குதுன்னு சொன்னாரு. சிறப்பா அதை பட்டியல் இட்டு கொண்டு வந்து என்ன கொடுத்துருக்கீங்க அப்படின்னு அண்ணனே பல பேர்த்துட்டு அதை காமிச்சிருக்கிறார். பாரு, மதுரையில சாயின் பாத்திமாவும் மாப்பிள்ள செல்வமும் எவ்வளவு அழகா 45 பேரை போட்டு கொண்டு வந்து என்ன கொடுத்துருக்கிறான் பாரு, அவங்கள பொறுப்பாளரா போட்ட 1 மாசத்துல அப்படின்னு பெருமையா காட்டுறாரு. ஆனாலும் வெளியிடல. ஏன்னா கட்சி நிர்வாகம் ஒரு முடிவெடுத்திருக்கு. கிளை கட்டமைப்புல இருந்துதான் நான் அறிவிப்பேன், அதுதான் அடித்தளம்னு. அதனால நீங்க செய்யக்கூடிய மிகப்பெரிய பணி, மிகப்பெரிய களப்பணி அப்படிங்கிறது கிளை கட்டமைப்பு தான். நானும் 4 மாசமா கேட்கிறேன், வரமாட்டேங்க. ஆனா அதுதான் முக்கியம். இதை நீ செஞ்சுட்ட அப்படின்னா முடிஞ்சிருச்சு. தேர்தல் பணியில பாதி முடிஞ்சிருச்சுன்னு வச்சு, அதற்கு பிறகு தலைமையில என்ன சொல்றாங்களோ அதுக்கு நம்ம செயல்வடிவம் கொடுத்தோம்னா போதும், நம்ம தான் வச்சுக்கணும். பேரன்பு கொண்டு உங்களை மீண்டும் நான் வாழ்த்துகிறேன். இப்படிப்பட்ட இடம், இதுல ஒரு நூலகம் வரப்போது. அன்னை நூல் கொண்டு வந்திருந்தாங்க. இதை அதுவும் அலுவலகமாகவும் நூலகமாகவும் மாற்றுவது என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஆனா இதை நீங்க தொடர்ந்து செய்யணும். பராமரிப்பு தான் முக்கியம். நான் மதுரையில பார்த்திருக்கிறேன், நிறைய இடத்துல அலுவலகம் போட்டுக்கிறாங்க, பூட்டியே தான் கிடக்கும். என்னைக்காவது ஏதாவது போராட்டம் நடத்த போறோம், ஏதாவது வைக்க போறோம்னா கொடியெல்லாம் எடுத்துட்டு வர்றதுக்கு, பதாகைகளை எடுத்துட்டு வர்றதுக்கு மட்டும் திறந்து மூடக்கூடாது. அது நம்ம அலுவலகம் போட்டது பெயரளவில் நின்று தொடர்ச்சியாக இந்த இடத்தை நீங்க சிறப்பா திட்டமிட்டிருக்கீங்க, இதை நூலகமாக மாற்றவில்லை. அப்படிங்கிறப்ப அது நூலகமாகவும் செயல்படும் போது அது தினசரி திறக்கப்படும். பிள்ளைங்க, சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் படிப்புல ஆர்வமிக்க பிள்ளைகள் எல்லாம் நீங்களே அழைச்சிட்டு படிக்க வைங்க. சிறந்த புத்தகங்களை நீங்க வைங்க. சிறந்த ஒரு நூலகமாக இது மாறட்டும், வளரட்டும். இந்த நேரத்தில் வெளியில இருக்கிற நாம் தமிழர் சொந்தங்களுக்கும் சேர்ந்து சொல்றேன், இன்றைக்கு நடந்த இந்த அருமையான நிகழ்வு உண்மையாகவே மன நிறைவான நிகழ்வு. திருவள்ளுவர் சிலையில தொடங்கி வெண்ணிக்கு சிலை வரைக்கும் அங்கிருந்து ஆண்டார் கொட்டாரம் பகுதிக்கு உடனடியாகவே
இந்த கொடியேற்றுதல் அலுவலகம் திறப்புக்கு அனைத்திற்கும் முழு ஒத்துழைப்பு நல்கிய அத்துணை தொகுதி செயலாளர்களுக்கும் நாம் தமிழர் சொந்தங்களுக்கும் கிழக்கு மண்டல செயலாளரான அப்பாஸ் அவர்களுக்கும் மேற்கு மண்டல செயலாளர் தம்பி சிவானந்தம் அவர்களுக்கும் மாநில ஒருங்கிணைப்பாளர் இளைஞர் பாசறை செல்வம் அவர்களுக்கும் மாநில ஒருங்கிணைப்பாளர் இளைஞர் பாசறை சாஹிப் பாத்திமா அவர்களுக்கும் கிழக்கு தொகுதியுடைய செயலாளராக இன்று களம் கண்டு இப்பொழுது 3 தொகுதியாக பிரிக்கப்பட்ட பொழுதிலும் அந்த முழுமையையும் பார்த்துக் கொண்டு அனைவரிடத்திலும் களப்பணி செய்து கொண்டிருக்கிற தம்பி ரத்னவேல் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றியை அண்ணன் செந்தமிழன் சீமானின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பாதையை தேடாதே, பாதையை உருவாக்கு, இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை, நாம் தமிழ். செந்தமிழ் நூலகம் என பெயரிடப்பட்டிருக்கக்கூடிய நூலகத்திற்கு அண்ணன் அவர்கள் இந்த நூலை இந்த கிழக்கு தொகுதியுடைய நான்கார்கோட்டம் பகுதியுடைய இந்த நூலகத்திற்கு தன்னுடைய பங்களிப்பாக இந்த நூல்களை வழங்குகிறார். மிக்க மகிழ்ச்சி, மிக்க நன்றி அவர்களுக்கு. நன்றி. இந்த ஆண்டவர்கள் ஊராட்சி சார்பாக கொடியேற்று விழா மற்றும் அலுவலக வருகை மாநில கொள்கை பட்ட செயலாளர் தேசிய அவர்களுக்கும் மண்டல செயலாளர் அபாயன் அவர்களுக்கும் மேற்கு மண்டல செயலாளர் சிவானந்தன் அவர்களுக்கும் தொகுதி செயலாளர் ரத்னவேல் பாண்டியன் அவர்களுக்கும் பாசறை செயலாளர் செல்வமன் அவர்களுக்கும் மற்றும் இணை செயலாளர் மற்றும் அத்தனை உறவுகளுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களுக்கு உறுதுணையாளர்களுக்கு வழிநடத்தும் எங்கள் காளிதாசன் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இறுதியாக நன்றி சொல்றது ரொம்ப கடமைப்பட்டிருக்காங்க. சொன்னது போல எங்களுக்கு ஒவ்வொரு பணிகளையும் வழிநடத்துகின்ற எங்களுக்கு முதல் காளிதாசன் அவங்க கேட்டதை நாங்கள் ஒவ்வொரு செய்வோம். அவர்களை வழிநடத்தக்கூடிய அப்பாஸ் அண்ணன், அதுக்கப்புறம் ரத்னா அண்ணன், அதில் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அவங்க களத்தில் வேலை செய்யணும். இரவு 2 மணியான உடைய ஃப்ளெக்ஸ்லாம் அடிக்கணும் அப்படின்னா அசல் பண்ணி வீட்டுக்கு போயிட்டு 2 மணிக்கு முடிச்சுட்டு வீட்டுக்கு 7 மணிக்கு வந்தோம். அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா அலுவலகத்துக்கான வேலைக்கு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பணிகளுக்கு பார்த்தீங்கன்னா ரத்னா அசல் பண்ணுவோம். நேற்று இரவு முழுக்க இருந்தாங்க. கொடிக்கம்பு கட்டுறதுலேருந்து இரவு 2 மணிக்கு போனோம். 2 மணிக்கு போயிட்டு அவ்வளோ மகிழ்ச்சியா கொடிக்கம்பு கட்டிட்டு 5 மணிக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் கிளீன் பண்ணிட்டு அவ்வளோ வேலைகளை கூட இருந்து தொகுதியோட அந்த முழு ஒத்துழைப்புகள் இருக்கிறதுனாலதான் நாங்கள் இவ்வளவு சீக்கிரம் வளர முடியாதுன்னு நாங்கள் நம்பிக்கிட்டு இருக்கோம். அதே முறையில தொகுதியோட தலைமையில சொல்ல கேட்டு அண்ணன் சொன்ன மாதிரி ஒவ்வொரு அண்ணனுடைய அந்த கட்டளைகளையும் ஏற்று அதுக்கு பாடுபடுவோம் அப்படின்றத நாங்கள் வந்து முழுமையா ஒத்துழைக்கிறோம். நன்றி, வணக்கம். பகை மாற்றவே வந்தான், ஒருவன் வந்தான்.